காலச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பான முத்திரைகளை அளிக்க ஜெய் கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்றைக்கு நாம நம்முடைய காலச்சக்கர முத்திரை மருத்துவத்துல சுகமுத்திரை பார்க்க போறோம். சுகமுத்திரை அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதி மற்றும் உடல் முழுக்க இருக்கக்கூடிய அமைதித்தன்மை, மூளைத்திறனில் ஏற்படக்கூடிய அமைதித்தன்மை, இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய முத்திரை இந்த சுகமுத்திரை அப்படிங்கிறது. இந்த சுகமுத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்முடைய நடுவிரல், மோதிர விரல், இந்த 2 விரலையுமே இந்த கட்டவளுடைய இந்த கோடு, ஃபர்ஸ்ட் கோடு இல்லையா, அந்த கோட்டை தொடுற மாதிரி வச்சுக்கணும். தொட்டு மாதிரி வச்சுட்டு ஆள்காட்டி வரலையும் சுண்டு வரலையும் நீட்டிக்கணும். ஸோ இப்படி வைக்கணும். இந்த நடுவிரலையுமே மோதிர விரலையுமே இந்த கட்டவளுடைய முதல் கோடு தொடுற மாதிரி வச்சுட்டு மீது 2 வரலையும் நீட்டிக்கணும். இது மாதிரி 2 கையிலையும் வச்சுட்டு அப்படியே மடி மேலே வச்சுக்கிட்டு கண்களை மூடி அமர்ந்துக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது என்ன நடக்கும்னா, ஆகாய சக்தியும் மண் சக்தி நெருப்போடு சேர்ந்து என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள செயல்பட தொடங்கும். அப்படி செயல்படுவதன் மூலமாக தேவையில்லாமல் அழுத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கரைஞ்சி காத்துல கரைஞ்சிடும். அப்படியே எரிக்கிற தன்மையில எரிஞ்சு காணாமல் போயிடும். அப்படி காணாமல் போறதுனால என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள நீண்ட அமைதி கிடைக்குது. மன அழுத்தம் இல்லாம மன அழுத்தம் போய் நீண்ட அமைதி கிடைச்சி ரொம்ப ஆனந்தமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த முத்திரை கொடுக்கும். ஸோ இந்த முத்திரையை காலை நேரத்துல, அதுக்கப்புறம் மாலை நேரத்துல செய்யறது நல்லது. எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாகவும் இறுக்கமாகவும் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, அந்த நேரத்துல இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு கண்களை மூடி நீங்க அமைதியா உட்காந்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே ஓரளவு ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். தொடர்ந்து முத்திரையை செய்ய நீங்க அப்படி உட்கார்ந்த உடனே ரிசல்ட் தெரியும். சரிங்களா? அதுக்கு முக்கியமான நகம் இருக்கக்கூடாது. நகம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த தோல் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல தான் அந்த சர்க்குலேஷன் நல்லா பாஸ் ஆகுறதுனால உடம்போது வேலை செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு முத்திரை பிடிக்கிறவங்க நகம் இல்லாமல் இருந்தால் வெற்றி ஜாஸ்தி. ஸோ எப்படி செய்யணும், மறுபடியும் சுகமுத்திரை முத்திரை பேரு. இந்த கட்டைவருடைய முதல் கோடு, முதல் ரேகை கோடுக்கு அந்த கோட்டு மேல நடுவிரலையும் மோதவரையும் கொண்டு தொட்டு வச்சுக்குவோம். சரிங்களா? வைத்து அனைவரும் அமர்ந்து இந்த முத்திரையை செய்து வளம் நலம் பெற்று வாங்க கேட்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றுக் கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும், கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், காலை சக்கர நண்பர்களுக்கும், ரோட்டி சக்கர நண்பர்களுக்கும், குணபாலனையாருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம தந்தையரம். நன்றிங்க. நன்றிங்க. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை சிறப்பித்து கொடுத்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. நன்றிங்க.